வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம எஸ்டேட்டில் வந்து ஜாதிக்காய் நிறைய இருக்குது மரத்தில். கொஞ்ச நாள் முன்னாடி நாங்கள் அதை எடுத்தோம், இன்றைக்கி எடுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா வெயில் தான் அடிக்குது. நேற்று மழை கொஞ்சம் தூரிச்சு. மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிருக்குது. இங்கே பாருங்கள் கீழே மாங்காய். இது பேர் தான் என்ன தெரியுமா? இது ஸ்ரீலங்கா பழம், பச்சரிசி மாங்காய். அப்படி ஒரு இனிப்பாக இருக்கும். பழுத்துச்சுன்னா அப்படியே தேன் மாதிரி. அதாவது நிறைய வெரைட்டி இருக்குது. அது ரொம்ப பழுத்தாலும் நல்லா இருக்காது. இது ஸ்ரீலங்காக்கே உரிய மாம்பழம், வேறு எங்கேயும் கிடைக்காது. ரொம்ப பழுத்தாலும் நல்லா இருக்காது. ரொம்ப பழுத்தாலும் உள்ளே கொலன்னு ஆகிடும். கரெக்டான இதை பார்த்து கையில் சாப்பிட சூப்பராக இருக்கும். இனிமேல் நாங்கள் டெய்லி காலையில் டிஃபன் முடிச்சுட்டு மாம்பழம் சாப்பிடுவோம். அப்புறமா மத்தியானம் சாப்பாடுக்கு சாப்பிடுவோம். அந்த மாதிரி தோட்டத்தில் நிறைய மாம்பழம் தான் இனிமேல். இப்போ வந்து ஒரு நாய் ஒன்று உலகம் ஃபுல்லாக ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குதுல்ல, ஆலோக்கா அது பேர். அது வந்து இந்தியாவிலேருந்து கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. அந்த மாங்ஸ் இருக்கிறாங்கள்ல, அவங்க வந்து இந்தியாவுக்கு போயிருக்கிறாங்க. போனப்போ ஏர்போர்ட் பக்கத்தில், கொல்கட்டாவில் ஏர்போர்ட் பக்கத்தில் இது வாசலில் இருந்திருக்குது. ஒரு 20 நாய் இவங்க லைனாக நடந்து போகும்போது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சான். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 நாய் 5 நாயின்னு பிரிஞ்சு போயிடுச்சான். ஆனால் ஆலோக்கா மட்டும் தொடர்ந்து கூட வந்துட்டு இருந்திருக்குது. அப்போ அந்த சாமியார் என்ன பண்ணியிருக்கிறாரு, இது பாவம் நம்ம கூடயே வருதேன்னு சொல்லிட்டு ஒரு லாரியில் ஏற்றி விட்டுட்டாங்களாம். அது கொஞ்சம் போய் அங்கே இறக்கிடுங்கன்னு, அது இருந்த இடத்துலையே. அங்கே போய் இறக்குன உடனே திரும்ப இவங்க கூட சேர்ந்து வருதான். பார்த்தா பல கிலோமீட்டர் தூரம் நடந்து வருதான். அப்போ இவர் முடிவு பண்ணிட்டாராம், சரி இது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நம்ம கூட வரட்டோன்னு சொல்லிட்டு அதை கூடவே வச்சுட்டு இந்தியா ட்ரிப்பு முடிஞ்ச உடனே அதுக்கு வந்து நிறைய டாலர்ஸ் செலவு பண்ணி அமெரிக்காக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. டிக்கெட் போட்டு எல்லாம் செலவு பண்ணி இப்போது அமெரிக்கன் சிட்டிசன் ஆயிடுச்சு ஆலோக்கா. தான் ஆலோக்காவோடைய கதை. இப்போது அதுக்கு பேர் வந்து பீஸ் டாக்னு வச்சுட்டாங்க. என்னென்னா அவங்க வந்து உலக சமாதானத்துக்காக தானே நடந்து போயிட்டுருக்குறாங்க. எந்த வித மதத்தை பரப்புறதோ எதுவும் பண்ணுறதில்ல. அவங்க பாட்டு அமைதியாக நடந்து போகிறாங்க. அமெரிக்காவில் கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒரு பிளாக் ஒருத்தர் என்ன பண்ணார், நீ எப்படி உலக சமாதானத்துக்கு இது பண்ணலாம், எங்கள் கடவுள் தான் வந்து சமாதானம் கொடுக்க முடியும், அப்படி இப்படின்னு பிரச்சனை வந்துச்சு. அப்போ கூட அவர் சொல்கிறாரு, நான் ஏதாவது மதத்தை பற்றி சொன்னேன்னா இதை செய்யுங்க அதை செய்யுங்க, நான் பாட்டு ரோட்டு ஓரத்தில் நடந்து போயிட்டுருக்குறேன், நீ வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணால் நான் ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லா மக்களும் நடந்து போகிற மாதிரி நானும் போயிட்டுருக்குறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னார். காட் பிளெஸ் யூ, நான் வந்து யாருக்கிட்டேயும் பிரச்சனை பண்ண வரல அப்படின்னு சொல்கிறாரு. அதனால இது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்னென்னா ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போது கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம்ல, உலகத்தில் எவ்வளோ பேர் வாரில் சாகுறாங்க. அதை பார்த்து நம்ம எவ்வளோ அழுதுருக்குறோம், வீடியோஸ்லாம் பார்க்குறோம். சின்ன குழந்தையிலேருந்து எவ்வளோ பேர் சாகுறாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க நடந்து போய் முயற்சி எடுத்து எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கிறாங்க. காலில் செருப்பு கூட இல்லை. அவங்க காலெலாம் நாங்கள் பக்கத்தில் பார்த்தோம், தோல்லாம் உறிஞ்சிருக்குது. அப்படியே பேண்டேஜ் சுற்றிட்டு நடந்து போகிறாங்க வெயிலில். அப்போது நமக்காக தானே நடக்கிறாங்க. அதனால் நம்ம அது ஒரு சந்தோஷம், அவங்கள பார்க்கலாமே அப்படி. முக்கியமாக ஆலோக்காவையும் பார்க்கணும். அது ஒரு நாய் வந்து இவ்வளோ இதுவாக போயிட்டு இருக்குதே அப்படின்ட்டு, மனுஷனுக்காக நாய் நடக்குது. அப்போ நாங்கள் போனோம். யூனிசெக்கா கடை பக்கத்தில் தான் அவங்க க்ராஸ் பண்ணி போக வேண்டியது இருந்துச்சு. சரி காலையில் 11 மணிக்கு வராங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போயிட்டோம். போயிட்டு வெயிட் பண்ணுறோம். அவங்க நடந்து வரணும்ல, பல எத்தனை கிலோமீட்டர் நடக்கணும் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். அது அங்கேருந்து எங்கேருந்து வந்தாங்க அவங்க? தம்புலேருந்து மாத்தளைக்கு நடந்து வந்தாங்க 48 கிலோமீட்டர். அப்போ எவ்வளோ வெயில். அதில் நடந்து வந்து கொஞ்சம் நடுவில் பிரேக் எடுக்கிறாங்க அவங்க. ஆமாம், நடுவில் அங்கே இருக்க மாஸ்கில், சர்ச்சில், ஸ்கூலில் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் மீட்டிங் மாதிரி வச்சு பேசிட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடு ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்து தான் அனுப்புகிறாங்க. அதனால அவங்க ஷெட்யூல் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப அன்னைக்கு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு. எல்லாரும் போய் உட்காந்து அப்பா மணி 11:30 மணிக்கு வந்துச்சு அந்த ரோட்டில். அப்போது நாங்கள் நின்றுருந்தோம். ஆலோக்கா செம்ம டயர்டாக. அதனால என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஜீப்பில் போட்டு அதை படுக்க வச்சு கூட்டிகிட்டு வராங்க.
அப்படி ஒரு பாதுகாப்பு. எல்லாம் அந்த சாமியாருங்கெல்லாம் நடந்து போகிறாங்க. அப்போ நாங்கள் கேட்டோம் இந்த ஒரு போலீஸ்கிட்ட, ஆலோக்கா எங்கன்னா பின்னாடி ஜீப்பில் வருதுன்னாங்க. அப்போ தான் ஓடி போய் பக்கத்தில் பார்க்க எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அது ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. எங்கேயோ உலகம் ஃபுல்லாக போகுது, நமக்கு கிட்ட இனிமேல் பார்க்க வாய்ப்பே கிடைக்காது. அவங்க வெளிநாட்டில் எங்கெங்கேயோ போவாங்க, அங்கே போய் பக்கத்தில் நம்ம பார்க்க முடியுமா? நாங்கள் வந்து இங்கே வில்லேஜ் சைட்னால நாங்கள் ரொம்ப க்ளோஸில் பார்த்துட்டோம். இதே கேண்டிக்கு போனாங்க நேற்று, கூட்டம் நெரிச்சல் பார்க்கவே ஆலோக்காவே தூக்கிட்டாங்க. அப்படியே இடுக்கமாக போகிறாங்க. நாங்கள் அப்போ தான் சொன்னோம், கண்ணாடி பாக்ஸ் அப்போ தான் நினச்சோம் நமக்கு எவ்வளோ ஒரு வாய்ப்பு. ஒரு வேனில் ஒரு கண்ணாடி பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே வச்சுட்டாங்க, ஷோகேஸ் மாதிரி மேலே வச்சுட்டு இப்படி பார்க்குறாங்க எல்லாரும், அப்படியே போகுது. அப்போது நாங்கள் நினச்சோம் பரவாயில்ல, நம்ம இவ்வளோ பக்கத்தில் பார்த்தோம். இன்னும் கொழும்புக்கெலாம் போனாங்கன்னா சான்ஸே இல்லை. அதுதான் விஷயம். நம்ம இப்போ மேலே அப்படியே இந்த ரோடு வந்து ஃபார்முக்கு போகுது. அங்கே தான் வந்து நம்ம வழக்கமாக பறிப்போம்ல ஜம்போவில் பம்ப்ளி மாஸ் பழம், அது நிறைய பழுத்து இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை தான் எடுக்க போயிட்டுருக்குறோம். வாங்க அப்படியே போவோம். இது வந்து கீழே போகிறது வந்து பங்களாக்கு போகிற ரோடு, இது வந்து மேலே ஃபார்முக்கு போகிற வழி. அப்படியே போய் எடுத்துகிட்டு வந்துடுவோமா? இனிமேல் மழை காலம் ஆரம்பிக்கும். அடுத்த மாதம்லாம் மே மாதம்லாம் மழை தான் இங்கே. இங்கே பார்த்தீங்களா கீரை, சிறுகீரை மாதிரி, ஆனால் கீரை இல்லை, அவ்வளோ அழகாக செழிப்பாக இருக்குது. கிட்ட காட்டுங்க. அது உடையும் பால் மாதிரி ஒன்று உடையாது. இப்படி ஒரு செழிப்பு இருக்குது பாருங்க இந்த கீரையில். உடையுது இது கீரையில். இது பாருங்க இலை சார். ஆடு சாப்பிடும். பால் 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 வருது. ஆடு சாப்பிடும் இல்லை, சாப்பிடாது. இங்கே பாருங்க பட்டு பட்டுன்னு உடையுது. பார்க்க இது மட்டும் ஒரு கீரையாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம வைப்போமா, அப்படியே சர சர சரன்னு வெட்டி சமைச்சிருக்கோம். இந்த மரம் தான் அது. நிறைய பழம் இருக்குது. நாளைக்கு சர்ச்சுக்கு போகிறதுனால கேட்டாங்க, எடுத்து போய் கொடுக்கணும். தம்பி கூரை மேலே ஏற முடியாதா? கூரையிலேருந்து பறிக்க முடியாதா? மேலே தான் பழம். பாருங்க. அன்னைக்கு எடுத்ததோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. எகிருது. பீட்டாக்கா கிட்ட கேட்டா சொல்லுவாங்க தானே. பீட்டாக்கா பம்ப்ளி மாஸ் பறிச்சிட்டோம். பாப்பா பேக்கில் போடலாம். கவுண்ட் பண்ணிக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 18 19 20 21 22 23 24 25 26 27 27. இன்றைக்கி ப்ராய்லர் சிக்கன் எப்படி வளர்க்குறாங்க ஃபார்ம்லன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சின்ன கோழி குஞ்சு இதில் தான் பேக் பண்ணி வரும். டே ஓல்ட் சிக். அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக அப்படியே பேக் பண்ணி இங்கே அனுப்பி விட்டுருவாங்க. எவ்வளோ தூரத்துலேருந்து அப்படியே வண்டியில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. வந்த உடனே அவங்களுக்கு அந்த குளுக்கோஸ் தண்ணி கலக்கி குடிக்க வைப்பாங்க. ஏன்னா பயங்கர டயர்ட் மயக்கமாக இருப்பாங்க. டக்குன்னு நம்ம வந்து அந்த ஹீட் அந்த ரூமில் போட்டுடணும்.
இங்கே பார்த்தீங்களா இந்த செட்டப்பு ப்ரூடர். அதான் இது பேர் தான் ப்ரூடர். ஏன்னா ஹீட்டாக இன்குபேட்டர் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுதான் புக்காடி. ஃபுல்லாக கட்டைங்களை போட்டு எரிச்சிட்டே இருப்பாங்க, அவ்வளோ சூடாக இருக்கும். இவங்களாம் பாருங்கள் அந்த ஹீட்டு பக்கத்தில் இருப்பாங்க. அப்படியே இதுக்கு வந்து தட்டில் சாப்பாடு தண்ணி இருக்கும், எந்த நேரமும் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள்லேயே கடன்னு வளர்ந்துருவாங்க அப்படியே. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க. இவங்க தான் நம்ம சிக்கன் ஃபார்மில் இருக்கிற ஒரு நாள் பிராய்லர் சிக்கன். ஒரு நாள் சிக்கன் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இது 35-40 நாள் வளருது. 40 நாளில் பெருசாக வளர்ந்துடும். 2.5 கிலோக்கு வளர்ந்துடும். இது வந்து கோழி கடைக்கெலாம் அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. இவங்க தான் நம்ம போடுற பிரியாணி, 65, அப்புறமா தந்தூரி சிக்கன் எல்லாம். பாவம் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாடுக்காகவே படைக்கப்பட்டவங்க இவங்களாம், அதனால தப்பு இல்லை. கோச்சு காட்டிங்க இப்படி சொல்லிட்டேன்னு. இது வந்து சாப்பாடுக்காகவே வளர்க்குறது. இது வந்து 3000 கோழி இருக்குது இதில். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக என் தலைமையில் உட்கார வச்சுருக்கேன். எந்த நொடியிலையும் கழிஞ்சிடலாம். வா, பெரிய அருவா வச்சுருக்கான் போல மல்லா கையில். டீ கத்து. இங்கே பார்த்தீங்களா இது கவ்வாத்து கத்தி. கவ்வாத்தில் டீ வெட்டுறது. டீ வெட்டு காட்டுமா, குட்டியாக காட்டு. அவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் கொழுந்து வெட்டுவாங்க வச்சு. சாதி காப்படிக்கிறேன். நல்லா முத்தி இருக்குது. பக்கத்துலேயே ஒன்று இருக்குது. நல்ல முத்துன ஜாதிக்காய். ஐயா எவ்வளோ அழகு பார்த்தீங்களா இது. இது 3வது காய் உரிக்கிறோம். எல்லாமே நல்லா பழுத்து இருக்குது. சூப்பர். ஐயோ அதை உரிங்க. சூப்பராக இருக்குது, பழுத்துருச்சு. அப்போ நம்ம இதை அறுவடை செய்யலாம்ல. ஓய் சூப்பர். தம்பி ஆட்டுங்க தம்பி. பெரிய காய் மண்டையில. ஐயோ தலை மேல விழுமே. மல்லாச்சு விழுந்துச்சு. ஆரைட் போதும் கீழே ஓடுது. ஓடிச்சு பள்ளத்துல. முதுகுல போச்சா. போதும்ப்பா. ஐயோ தலை மேல போட்டுறப்போம். தம்பி போதும் பிஞ்சு விழுது. வந்துரு இதை பாரு, குட்டி பிஞ்செல்லாம் விழுந்துச்சு. நிறைய ஓடிச்சு கீழே. ஆமா, அந்த அதுக்குள்ளெல்லாம் நல்ல காயெல்லாம் போச்சு. இது காயில் வந்து ஊறுகாய் போட்டேன்ல ஏற்கனவே, அது நல்லாயிருக்கும். உள்ளே இருக்கிற ஜாதி காய் பத்திரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். மசாலா, கரம் மசாலா, பிரியாணிக்கெலாம் போடலாம். அவ்வளோதான். பாருங்க எவ்வளோ ஜாதிக்காய் அறுவடை செஞ்சிட்டோம் இன்னைக்கு. இவ்வளோதான். கத்தியில் விட்டு எடுக்கிறோம். நல்லா வாசனையாக இருக்குது உரிக்கும் போதே. இங்கே பாருங்கள், இதில் உரிச்சி அதில் சீடு, இதில் வந்து அந்த பத்திரி.
கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். கத்தி வச்சு இப்படி தள்ளுனா வந்துடுது. இந்த பழ சீசன் வந்தாலே இந்த குட்டி குட்டி கொசு ஒன்று இருக்கும், முகத்துக்கு நேராக வந்து பறக்கும், தொல்லை விடுவோம். நல்லா வாசனைப்பா. ஆலாமி இதுக்கு சிங்களத்துல என்ன சிங்களத்துலயும் அதே சிங்களத்துலயும் சாதிக்கா தானா? தமிழ்லையும் சாதிக்கா, சிங்களத்தையும் சாதிக்கா. இங்கிலீஷ் என்ன மாத்தக்கேனே? நட்மெக். 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 நீங்க எதுக்கெல்லாம் போடுவீங்க இது? ஆனா இதையே எடுத்துக்கிட்டு இந்த விதை இருக்கு இல்லையா, இந்த வெள்ளையா இருக்க அதை எடுத்துட்டு வவுத்து வலி வந்தா நல்லா நச்சு 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 சுடு தண்ணி ஊற்றி கொடுக்கறது. அப்போ இந்த கொட்டை இருக்கு இல்லையா, இது நல்லா கல்லு நல்லா தேய்ச்சிருது. தேய்ச்சி போட்டு மாவு மாதிரி வரும் தண்ணி அதையும் கொடுக்குறது வவுத்து வலிக்கு. வயிற்று வலிக்கு ரொம்ப நல்லது. ஆமாம், நானும் பார்த்துருக்குறேன் இந்த வீடியோ. வலிக்கு நல்லோம். இழைச்சிட்டு இது பண்ணுவாங்க. நீங்கள் எந்த சமையலுக்கெலாம் இது போடுவீங்க சமைக்கிறது? அது நாங்கள் இறைச்சிக்கு போட்டோம். முக்கியமாக இறைச்சி கத்திரிக்காய் கறி அது வச்சா போடுவோம். கத்திரிக்காய் கறிக்கு இந்த இது போடுவீங்களா? இது போடுவீங்க? இதுதான் போடுவோம். இது போடுவீங்க. இந்த வெள்ளையா இருக்குது, சிகப்பா இருக்குது. ரசம் வச்சு அது போடுறது. ரசத்துக்கா? அதையும் போடுறது. புதுசாக இருக்குல்ல, ரசத்துக்கு போடுறது நல்லா இருக்கும், ருசியாக இருக்கும். பார்த்தீங்களா, மசாலா ரசத்துக்குலாம் போடுவாங்க. இவர் வந்து தமிழ் இல்லை, சிங்களம். இவர் அவங்க சமையல் கொஞ்சம் வித்தியாசமாக தானே இருக்கும். தமிழ்காரங்க சமையல் தமிழ் சமையல் கொஞ்சம் வெட்டாக ட்ரையாக, அதாவது லிக்விடாக இருக்கும். இவங்க கொஞ்சம் ட்ரையாக ரைஸு சம்பல் ரைஸ் எல்லாம் ரொம்ப குலைக்க மாட்டாங்க. நல்லா அது அப்படியே வித விதையாக இருக்கும் மாதிரி அப்படி தான் சாப்பிடுவாங்க. கீரை நிறைய சாப்பிடுவாங்க, நெத்திலி நிறைய சாப்பிடுவாங்க, கருவாடு நிறைய சாப்பிடுவாங்க. ஆமாம், இதில் ஸ்பெஷல் இதுதான். சம்பல் தான் எல்லாத்துக்கும் செஞ்சு. சம்பல் தான் நல்லா ருசியாக இருக்கும் சம்பல். ஆமாம், நல்லா உரப்பாக செஞ்சு சாப்பிடுவாங்க. மூட்டை கொச்சிக்காய் இதெல்லாம் போட்டு. இது பிஞ்சு கலர் பாருங்கள் எவ்வளோ லைட்டாக இருக்குது. இது நல்லா முத்தினது சிகப்பு கலரில் இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகு. இதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும். ஒரு மரத்தில் வந்து அவ்வளோ காய் இருக்கும். அறுவடை செஞ்சோன்னா இந்த கொஞ்சம் தான் வரும். இது வந்து 1 கிலோவே அவ்வளோ விலை கொடுத்து வாங்குவாங்க. விலை ஜாஸ்தி, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஏன்னா உரிச்சோன்னா பாருங்கள், இன்னும் காஞ்சிச்சின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். உலகத்தில் நிறைய பேர் வந்து மசாலா ரெடி பண்ணுறாங்கள, முக்கியமான பொருள் இது. ஜாதி பத்திரி, ஜாதிக்காய் வந்து மசாலா, கரம் மசாலா, பிரியாணிக்கு போடுறதுக்கு, இவங்க எல்லாருக்கும் கேக்குக்கு இதை பொடி போடுவாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.